அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கவிதை பேழை ஒன்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அன்னை மொழி அப்படிங்கிற தலைப்புல பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள் ரொம்ப அழகா பாடல் எழுதியிருக்கிறாரு. தமிழ் மொழிய அப்படியே வர்ணிச்சு ஒவ்வொரு வரிகள்லயும் சொல்லியிருப்பாரு. அன்னை மொழியே, செந்தமிழே, நறுங்கனியே, பேரரசே, மாண்புகழே, நற்கணக்கே, மணிமேகலை வடிவே, வாழ்த்துவமேன்னு இதை படிக்கும் பொழுதே இது தமிழ் மொழியை பற்றி முழுக்க முழுக்க அப்படிங்கறத நாம உணர முடியும். ஆக இந்த வரிகள் கொடுத்து ஒரு மதிப்பெண்ல இந்த வரிகள் எங்க இடம்பெற்றிருக்கு, அந்த நூலோட ஆசிரியர் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது அந்த வரிகள் பார்த்த உடனே தமிழ் மொழியை பற்றினது அப்படின்னு இந்த பாடத்தை நம்ம கண்டுபிடிச்ச உடனே இந்த பாடத்தோட தலைப்பு தான் அன்னை மொழி. ஆனா இந்த நூல் பாத்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூல்ல இருந்தா எடுக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம கவனமா அதோட விடையை நம்ம சரியா நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். இந்த நூல்ல இடம்பெற்றக்கூடிய அன்னை மொழிய தலைப்புல இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தான். இதை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம் அப்படின்னா, அன்னை மொழிய பா வடிவத்துல பாடுறதுக்கு பெரும் சித்தம் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெரும் சித்தம்னா பெரும் விருப்பம்னு சொல்லுவோம் இல்லையா? எப்பயுமே நம்ம தமிழ் மொழி சொல்றது மட்டும் இல்ல, அதை எழுதணும். பா வடிவத்துல எழுதுனாலே நமக்கு விருப்பம் இருந்தாதான் நம்ம எழுதுவோம். ஆக இவருடைய பெயரையே ஒரு டிப்ஸா நம்ம வச்சுக்கலாம். மீண்டும் சொல்றேன், அன்னை மொழியே அப்படிங்கிற தலைப்பு. ஆக இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அன்னை மொழிய பா வடிவத்துல எழுதுறதுக்கு பெரும் சித்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகத்துல வச்சிட்டோம்னா நம்ம இந்த ஆசிரியர் பேரை ரொம்ப எளிமையா நம்ம நினைவுக்கு கொண்டுட்டு வரலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதுல நுழைமுன் பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரியின் பட்டறிவும் ஆனவள். சின்ன குழந்தையை பொறுத்த வரைக்கும் சிரிப்பு எவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அதே போல வயதான காலத்தில் அந்த நரைமுடி எத்தனை அனுபவங்களை சொல்கிறது அப்படின்னு தான். ஆக சின்ன குழந்தையாக இருக்கக்கூடியதும் தமிழ் மொழிதான், பழுத்த நரையுடைய பட்டறிவாக இருக்கக்கூடியதும் தமிழ் மொழிதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வானத்துக்கும் வையத்துக்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். இந்த தாய்மொழியாகிய தமிழ் மொழியை எப்படி சொல்றாங்கன்னா, வானமும் பூமியும் இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே கவிதையாக நாம எழுதிடலாம் நம்முடைய மொழியில. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள். கல்லு மாதிரி இருக்கக்கூடிய நெஞ்சு கூட கரைஞ்சு போயிடும். எப்பன்னா இந்த மொழியை உணர்ந்து கற்றால் மட்டுமே. ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட மனதை மாற்றும் அல்லவா? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நுழைமுன் பகுதியில இந்த இந்த சொற்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அறிவை பெருக்குபவள், அன்பை பயப்படுத்துபவள், செப்புதல் கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்புதல்னா சொல்லுதல் அப்படின்ற அர்த்தம். சொல்வதற்குரிய அவருடைய பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நுழைமுன் பகுதியில கொடுத்திருக்கிறாங்க. இப்ப பாடலுக்கு வருவோம். பாடல்ல பாத்தீங்கன்னா அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்கிறாங்க. முதல்ல இருக்கக்கூடிய அந்த 2 பத்தி இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு மனப்பாட பாடல். அதற்கு கீழே வரக்கூடியதை நாம படிச்சு வச்சுக்கிறது நல்லதுதான். ஏன்னா இது சார்ந்து இதை படிச்சிட்டோம் அப்படின்னா இதை சிறுவினால கேட்கும் பொழுதோ அல்லது நெடுவினால கேட்கும் பொழுதோ இதை எழுதி நம்ம எழுதும்போது முழு மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரிகளை கொடுத்து இதற்கான பொருள்கள் எல்லாம் கேட்கும் பொழுது நம்ம பொருளை ரொம்ப சிறப்பா நம்மளால கண்டுபிடிச்சு எழுத முடியும். ஆக இது மனப்பாடம் இல்லாத இந்த கீழக்கூடிய இந்த செப்பரியனின் பெருமை பகுதியையும் படித்துக் கொண்டால் நலமாக இருக்கும். சரி, வாங்க பாடலுக்கு போலாம். அழகான செந்தமிழே என்ற தலைப்புல பாடல் கொடுத்திருக்காங்க. இதை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சினிமா பாட்டோட சேர்த்து அப்படியே நம்ம அழகா பாடிட்டோம் அப்படின்னா, கத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடுறதுக்கும் ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும். அதனால இந்த பாட்டை நம்ம அந்த வடிவத்துல நம்ம கத்துக்க போறோம். மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா, நீ புன்னகை சிந்திடும் சிங்கார கல்வன் அல்லவா. இந்த பாடலோட மெட்ல பாட்டை நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா? அன்னை மொழியை அழகாண்ட செந்தமிழை, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியை, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாட்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை
முன்னும் நினைவான் உடைத்தாழ வாழ்த்துவமே அன்னை மொழியே அழகான செந்தமிழே. ரொம்ப அழகான அது ஒரு பாடல். ஒரு திரையிசை வடிவத்துல நம்ம இப்ப கேட்டோம். இப்போ இந்த பாடலுடைய பொருளை நம்ம பார்க்கலாம். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அப்படின்னு பாவலரேறு சொல்றார். எல்லாருக்குமே தாய்மொழி மாறுபடும். இவருடைய தாய்மொழி தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் மொழிதான். ஆக தொடங்கும் பொழுதே அன்னை மொழியே, அன்னைனா தாய், தாய்மொழியேன்னு சொல்றோம் இல்லையா, தாய்க்கு இன்னொரு பேரு அன்னை அப்படிங்கிற சொல்லும் நம்ம பயன்படுத்தலாம். அன்னை மொழியே அப்படின்னு சொல்லி தாய்மொழியை முதல்ல வணங்குறாரு. அழகார்ந்த அழகு நிறைந்த செம்மையான தமிழ் மொழியே அப்படிங்கிறாரு. அப்படியே ஒவ்வொரு வரியிலையும் பாத்தீங்கன்னா அப்படியே அழைச்சு அழைச்சு பேசுறது போல ஒரு விழித்தொடராக ஒவ்வொன்றிலுமே இருக்கும். செந்தமிழே அன்னை மொழியே அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கூப்பிட்டு அப்படியே சொல்ற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு இந்த பாட்டுல நமக்கு வரும். ரெண்டாவது அடியில முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நறுங்கனியே, நீ எப்ப தெரியுமா தோன்றுன? முகிழ்த்த அப்படின்னா தோன்றிய அப்படின்ற பொருள். நீ எப்ப தோன்றுனா முன்னைக்கு முன்னை, பழமைக்கு பழமை, பழமைனாலே நம்ம பழசுன்னு சொல்றோம். அந்த பழசுக்கெல்லாம் பழசாக நீ தோன்றிருக்கிற, நீ எப்ப தோன்றுனா அப்பவே தோன்றிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது அடியில கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் அப்படின்னு இருக்கு. கன்னிக்குமரினா கன்னியாகுமரி. இப்ப இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில கடல் இருக்கு. இப்போ சுற்றிலும் கடல் இருக்கும். அதுக்கு இடையில் தான் தமிழ் மொழி தோன்றியது. அங்குதான் முதல் முதலாக மனிதன் தோன்றினான். அந்த மனிதன் தோன்றிய பேசிய மொழி தமிழ் மொழிதான் அப்படின்றதுக்கான சான்றுகள் இருக்கு. ஆனா அந்த இடம் தான் இல்ல. இடம் ஏன் இல்ல அப்படின்னா இடம் எல்லாம் கடலுக்குள் அடியில போயிடுச்சு. அதாவது கடல்கோள் என்று சொல்லக்கூடிய சுனாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுனாமியால் அந்த நாட்டுக்கு இடையில் தமிழ் மொழி தோன்றிய இடமானது மறைந்து விட்டது. ஆக கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டுக்கு இடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. மன்னி என்றால் நிலைத்த, நிலைத்த அரசிருந்த, நிலையான அரசில் இருந்த மண்ணுலக பேரரசே, இந்த மண்ணை ஆளக்கூடிய பேரரசே. அரசு மட்டுமல்ல பேரரசு, பெருமை மிக்க அரசே அப்படிங்கிறாங்க. இதற்குள்ளாக இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பையும் நீங்க அங்கங்க நீங்க படிச்சுக்கணும். ஒன்றுல இருக்கக்கூடிய சொல்லை அப்படியே பிரிச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு பண்பை உணர்த்துவது போன்று அமைந்தால் அது பண்பு தொகையாக இருக்கும். இது அதிகமா உங்களுக்கு பண்பு தொகை வந்திருக்கும். அடுத்தது இரண்டாவது பத்தியில் இருக்கக்கூடிய தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே அப்படின்னு இருக்காங்க. தென்னன் மகள், அப்போ ஒரு இப்போ இவர் ஒரு தாயாக இருந்தாலும் இவளுக்கு யார் அப்பா யார் தகப்பன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென்னனுக்கு மகள் அப்படின்னு சொல்றாரு. தென்னன்னா யாரு? தென்னவன். தென்னவன் எதுக்காக தென்னவன் சொல்றாங்க அப்படின்னா தெற்குலதான், அதாவது நம்முடைய தமிழ் மொழி அங்குதான் தோன்றியது. அங்கு தோன்றக்கூடிய தென்னவன் என்றால் பாண்டிய மன்னனை உணர்த்துகிறது. பாண்டியர்கள் தான் இந்த தமிழ் மொழியை வளர்த்தார்கள். ஆக யார் வளர்த்தாங்களோ அவங்கள தானே அப்பான்னு சொல்லுவோம். ஆக தென்னன் மகள் என்று சொன்னால் பாண்டியனுடைய மகள் என்று பொருள். உங்களுக்கு இதுல கூட கேள்வி கேட்கலாம், தென்னன் என்றால் என்ன பொருள்னு கேட்கலாம். பாண்டிய மன்னன் என்று நாம விடை எழுதணும். தென்னன் மகளின் திருக்குறளின் மான் புகழே. இங்க மாண்புகளுக்கு சில பேர் பிழைகள் நிறைய பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தன்னகரன்னா, அதாவது 3 சுழினா அங்கு இன் போடாம 2 சுழி இன் போட்டுருவாங்க. விலங்குகள் மான் சொல்லுவாங்களே, கஸ்தூரி மான் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த இன்னு போட்டுருவாங்க. அந்த இன் போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்தில் மான் என்று சொன்னால் பெருமை மிக்க என்ற பொருள் வரும். மாண்பு மிகு முதலமைச்சர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாண்பு என்று சொன்னால் பெருமை மிக்க என்ற பொருள். ஆகவே மான் புகழ் என்றால் பெருமை மிக்க புகழே. அது என்ன திருக்குறளுக்கு என்ன தமிழ் மொழி என்ன புகழ் சேர்த்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா திருக்குறளுடைய அந்த மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள்ல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாட்டுல இருக்கக்கூடிய மக்களும் இந்த திருக்குறள் எங்களுடைய மொழிதான், திருவள்ளுவர் எங்க நாட்டுலதான் பிறந்தாரு அப்படின்னு எல்லாருமே சொந்தம் கொண்டாடுறாங்களாம். அந்த அளவுக்கு எல்லாருடைய மனத்திலும் இடம்பெற்றது திருக்குறள். ஆனா அந்த திருக்குறளுக்கே புகழ் எது சேர்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மொழிதான். நீங்க அந்த திருக்குறளை 2 அடி திருக்குறளை தமிழ்ல படிக்கிறதோட சுவை வேற எந்த மொழியிலுமே இருக்காது. ஆக திருக்குறளுக்கான பெருமையே எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தமிழ் மொழிதான். இன்னொரு பாப்பத்தே அப்படின்னு இருக்கு. இன்னும் அருமையான பாப்பத்து. என்ன பாப்பத்துன்னா என்னது அப்படின்னா 10 பாட்டை தான் இங்க பாப்பத்துன்னு மாத்தி கொடுத்துருக்காங்க. மாத்திலாம் இல்ல, அது சிறப்பா இருக்கும். பாப்பத்து 10 பாட்டு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா பாப்பத்தேன்னா இன்னும் அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பான சொற்களை இங்க கையாண்டிருக்கிறாங்க. பாப்பத்து என்று சொன்னால் பா என்றால் பாட்டு என்று பொருள்.
பாட்டு பத்து அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 பாட்டே என்று பொருள். அடுத்தது எட்டு தொகையே. என் தொகைன்னா என்னது? எட்டு தொகை. என் இதுலயும் பாருங்க 3 சொல்லியின் வந்திருக்கு. அதை நம்மள கவனமா கவனிக்கணும். எண் என்று சொன்னால் 8. இந்த எட்டு தொகை, 10 பாட்டு ஆகிய இந்த 18 கீழ்கணக்கு நூல்களும் தமிழுக்கு பெருமை சேர்க்கிறது. அது மட்டுமல்லாமல் 17 மேற்கணக்கு நூல்களும் பெருமை சேர்க்கிறது. அது அடுத்த வரியிலே வருது பாருங்க, அடுத்த சீர்ல வருது பாருங்க. நற்கணக்கே என்று சொல்லி சொல்றார். அடுத்ததாக மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே என்று சொல்கிறார். மன்னம் சிலம்பு என்று சொன்னால் இன்றளவும் சிலப்பதிகாரம் நிலைத்து நிற்கிறது. ஒரு சாதாரண ஒரு குடிமகனை ஒரு காப்பிய தலைவனாக போற்றி பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காப்பியமாக மன்னும் சிலப்பதிகாரம் இருக்கிறது. அந்த சிலப்பதிகாரத்துக்கு சிறப்பே என்னவென்று சொன்னால் தமிழ் மொழியில் ஏற்றப்பட்டதுதான் சிறப்பு. ஆக நிலைத்து நிற்கக்கூடிய சிலப்பதிகாரமே மணிமேகலை வடிவே, அதை தொடர்ந்து வரக்கூடிய காப்பியமாகிய மணிமேகலை காப்பியமே நீதான். முன்னும் நினைவால் முடித்தாழ நாங்கள் வாழ்த்துகிறோம். உன்னை நினைக்கும் பொழுது நினைத்து நினைத்து எங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கீழே விழக்கூடிய அளவுக்கு நாங்கள் சிரம் தாழ்ந்து பணிந்து குனிந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய பொருளாக இருக்கிறது. அடுத்ததாக செப்பரிய நின் பெருமை என்ற தலைப்புல 2 பத்தி இருக்கு, அதையும் பாத்திரலாம். செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ் நான் எவ்வாறே எடுத்தே உரை விரிக்கும் அப்படிங்கிறாரு. செம்மையான தமிழே, செந்தமிழே அப்படின்னா செம்மையான தமிழே, உள் உயிரே, எங்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உயிரே, செப்பரிய நின் பெருமை, உன்னுடைய பெருமைய என்னால எப்படி என்னுடைய நான் சொல்ல போகுதுன்னே தெரியலையே அப்படிங்கிறாரு. இவ்வளவு சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் பத்தாதுங்கிறாரு. இதெல்லாம் பத்தாது, இன்னும் உன்னை எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாராட்டுறதுக்கு உன்னை வாழ்த்துறதுக்கு எனக்கு எப்படின்னே தெரியல அப்படின்றதுதான் இங்க சொல்லியிருக்கிறாரு. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா, இத எப்படி பிரிக்கிறதுன்னு கேட்பாங்க. என் தமிழ்னா எப்படி பிரித்து எழுதுவது அப்படின்னு கேட்கும்பொழுது எம் தமிழ் நான் பிரிக்கணும். எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நான் என்று பிரித்து எழுதவன். என்னுடைய தமிழை பேசக்கூடிய இந்த நான் எப்படி விரித்து உரைக்க போகிறது என்று தெரியவில்லை என்று ஒரு வினாவையும் தொடுக்கின்றார். அடுத்ததாக முந்தை தனி புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். முந்தை தனி புகழும், இதற்கு முன்று உனக்குன்னு தனியா உனக்கு புகழ் சொல்லவே தேவையில்லை. உனக்குன்னு தனி புகழ் எத்தனை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அப்பொழுது எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டே இருக்கக்கூடிய இலக்கியங்கள். முகிழ்த்த என்றால் தோன்றிய, நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம் இல்லையா, முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நறுங்கனியை பார்த்தோம்ல, அந்த முகிழ்த்தனா தோன்றிய என்று பொருள். அதே இடத்துல இங்கேயே வந்திருக்கு முகிழ்த்த இலக்கியம். அப்போது தோன்றிய இலக்கியங்களும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும். விந்தை என்றால் வியப்பு. இது எப்படி இத்தனை காலங்களும் இது அப்படி நிலைத்து நிற்கிறது என்று எனக்குள்ள இருக்கக்கூடிய விந்தை. அது மட்டுமல்லாமல் வேறார் புகழுரையும் என்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி மட்டுமல்லாமல் வேற்று மொழிக்காரர்களும் தமிழ் மீது அக்கறை கொண்டு அன்பு கொண்டு அதை படித்து புரிந்து கொண்டு இலக்கியங்களை எழுதுகின்றார்கள். அந்த அளவுக்கு வேற்று மொழியினர் புகழக்கூடிய புகழுரையும் சேர்த்து, எனக்கு இதெல்லாம் சேர்த்து உந்தி உணர்வு எழுப்ப எழுப்ப உள்ள கனல் மூல எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தி மேலே எழும்புகிறது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அப்படியே கனல் மூளை எழும்புகிறது. செந்தாமரை தேனை கொடுத்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி. அதாவது செந்தாமரை தேனை குடித்து என்று சொன்னால் இந்த வண்டானது தாமரை மலர்க்கக்கூடிய தேனை குடிக்கிறது. குடித்து விட்டு மகிழ்ச்சியில் அப்படியே ஆடும் அல்லவா, பறக்கும் அல்லவா, அது போன்று என்னுடைய நான் என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்தும்பி என்றால் வண்டு பாடுமே, அது போல நாமும் பாடி யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே, நாங்களும் உன்னை நாங்கள் முழங்குகின்றோம் என்று சொல்கின்றார்கள். உன்னுடைய தனித்தமிழை எப்பொழுதும் நாங்கள் முழங்கிக் கொண்டே இருக்கின்றோம் என்று சொல்லி மிக அழகாக பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள் முடிக்கின்றார். இந்த பாடலின் பொருள் அப்படியாக இருக்கிறது. நீங்கள் பாடலின் பொருளை நீங்கள் புத்தகத்திலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்ததாக சச்சிதானந்தன் அவர்கள் கூறியதை குறிப்பாக சிறப்பு நிறத்தில் கொடுத்திருக்கிறார்கள். சாகும் போதும் தமிழ் கொடுத்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா சச்சிதானந்தன் அவர்கள். எவ்வளவு ஒரு அழகான வரிகள் பாருங்க. நான் சாகும்போது கூட தமிழ் படித்து விட்டுதான் சாக வேண்டும். அப்படியே செத்த பிறகு கூட என்னுடைய உடலை எரிக்கும் பொழுது அங்கு எரிந்த சாம்பலானது வெளியே வரும் பொழுது ஒரு மனத்தை கொண்டு வரும் மூலமா அந்த மனதில் கூட மன
மனத்தில் கூட தமிழ்தான் மணந்து வேக வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒரு வேட்கை, அப்படி ஒரு தாகம் சச்சிதானந்தன் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்ததாக நூல்வெளி. நூல்வெளியில் பாவலரேறு பெருஞ்சித்தனார் பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த பாடலானது கனிச்சாறு என்கின்ற தொகுப்பில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தமிழ்தாய் வாழ்த்து என்ற தலைப்பும் முந்தற்றோம் யாண்டும் என்ற தலைப்பிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த இதழ்கள் இவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதாவது தென்மொழி தமிழ் சிட்டு என்கின்ற இந்த இதழ்கள் வழியாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் யார் என்றால் நம்முடைய பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அதில் குறிப்பாக துரை மாணிக்கம் என்றது இவருடைய இயற்பெயராக இருக்கிறது. அவருடைய உண்மையான பெயர், அப்பா அம்மா வைத்த பெயர் துரை மாணிக்கம் என்பது. இவருடைய நூல்கள் என்று பார்த்தால் உலகியல் 100, உலகியல் 100, பாவிய கொத்து, 100 ஆசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகப்புகுவஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாமே இவர் எழுதின நூல்கள். இது முக்கியமா நீங்க இத மனனம் செஞ்சுதான் ஆகணும். செஞ்சோம்னா இந்த ஏதாச்சும் ஒரு நூலை கொடுத்து இதை யார் எழுதுனது அப்படின்னு கேட்கும் பொழுது நாம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நாம எழுதுறதுக்கு கத்துக்கணும். அடுத்ததாக இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிற நூலானது தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன அப்படின்றது நூல்வெளியில கொடுத்திருக்கிறாங்க. ஆக இந்த பாடத்துல நாம பாடத்தை எப்படி நாம திரைய செவிடத்துல பாடுறது அப்படின்றதை கத்துக்கிட்டோம். நூல் விளக்கக்கூடிய செய்திகள் கூடுதலாக சச்சிதானந்தன் அவர்கள் சொன்னிய சாகும் போதும் தமிழ் படுத்த சாக வேண்டும் என்றன் சாம்பலம் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொல்லி அவர் கூறியுள்ளார். அந்த உணர்வு நமக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி.